அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள பேண்டு வாத்திய இசைக்கலைஞர்கள் தேர்வு செய்ய இருப்பதாக ஊடகங்களில் பதிவுகள் வந்த வண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 29/9/2025 நாள் மாண்புமிகு முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு நமது தமிழ்நாடு பேண்டு வாத்திய இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழகத்தில் காலியாக உள்ள பேண்டு இசை காவற் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் எனவும் வயது தளர்வு அளிக்கப்பட வேண்டும் எனவும் மனு சமர்ப்பித்திருந்தோம். அதன் அடிப்படையில் சென்னை ஆயுதப்படை காவல்துறை தலைவர் அம்மா அவர்களிடமிருந்து நமக்கு பதில் மனு வந்துள்ளது. மேலும் இரண்டாம் கட்டமாக கடந்த 5/12/2025 நாள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு நமது தமிழ்நாடு பேண்டு வாத்திய இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பிலே காலியாக உள்ள இசைக்காவல் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும், மேலும் வயது தளர்வு அளிக்கப்பட வேண்டும் என மனு சமர்ப்பித்திருந்தோம். பதில் மனுவின் பயனாக தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களிடமிருந்து நமக்கு பதில் வந்துள்ளது. அந்த பதில் மனுவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்படும் பொழுது உங்களுடைய மனு பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு முக்கியமான பதிவு என்னவென்றால், கடந்த 2007 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வாத்திய காவலர் தேர்வு செய்யப்படும் என செய்தித்தாளில் பதிவுகள் வந்தன. அந்த பதிவில் அரசு ஆணையன் 877 படி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மேலும் பொதுப்பிரிவை சார்ந்தவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும், 25 வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி வகுப்பை சார்ந்தவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும், 30 வயதிற்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும் என அக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வானது கடந்த 5/5/2008 ஆண்டு, 6/5/2008 ஆண்டு, 7/5/2008 ஆண்டு ஆகிய 3 கட்டங்களாக சென்னையில் நடைபெற்றது. இத்தேர்வில் 276 இசைக்காவலர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர். இந்த இசைக்காவலர்கள் கடந்த 2010 ஆண்டு பணி முடித்து அவரவர் சொந்த மாவட்டங்களுக்கு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதன் பிறகு காவல்துறை கூடுதல் இயக்குனர் ஆயுதப்படை சென்னை 10 ஐயா அவர்களின் குறிப்பாணையின்படி 9/8/2011 படி குழலூதும் பணிகளுக்கு மட்டுமே இவர்களை பயன்படுத்த வேண்டும். குழலூதும் பயிற்சி மட்டுமே முடித்த இவர்களுக்கு பிற ஆயுதப்படை பணிகள், முக்கிய பிரமுகர்கள் வழிகாவல், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணி மற்றும் கைதி வழிகாவல் பாதுகாப்பு பணிகளில் பயன்படுத்தக்கூடாது என தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதில் தேர்வு செய்கிறார்கள் என்றால், பொதுப்பிரிவை சார்ந்தவர்களுக்கு, அதாவது ஜெனரல் கான்ஸ்டபிள் கிரேட் 2 இவ்வாறு தேர்வு செய்யப்படுவர்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என குறிப்பிட்டால் இவர்களும் தாலுகாக்களுக்கு பணிமாற்றம் செய்ய நிலை ஏற்படும். ஆகவே தங்களுடைய 36 ஆண்டு கால பணிக்காலங்களில் இவர்கள் இசைக்குழுவில் பணிபுரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த ஓரிரு வாரங்களாக வந்த பதிவின்படி அரசு நிலை ஆணையன் 617 படி தேர்வு செய்ய இருப்பதாகவும், அத்தேர்வில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எங்களுடைய தமிழ்நாடு பேண்டு வாத்திய இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், பேண்டு வாத்திய இசைக்கலை என்பது ஒரு பரம்பரை இசைக்கலை.
இது அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரு பாடமாக நடத்துவது கிடையாது. இவ்வாறு வழி வழியாக வந்த பேண்ட் இசைக்கலையில் காவல்துறையில் பணிபுரிய இளம் இசை உறவுகள் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நம்முடைய ஊர்காவல் படையில் காவல்துறைக்கு இணையாக பேண்ட் இசை ஊர்காவல் படையினரும் பணிபுரிந்து வருகிறார்கள். டிராபிக் வார்டன் அவர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். இவ்வாறு இருப்பதால் கடந்த 2007ஆம் ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்ட அரசு நிலை ஆணையம் 877 படி வருகின்ற தேர்வை நடத்த வேண்டும் எனவும் ஊர்காவல் படையினருக்கும் டிராபிக் வார்டன் அவர்களுக்கும் தயவு செய்து வயது தவறுவழைத்து இந்த பணியிடம் வழங்கப்பட வேண்டும் என உங்களை நாங்கள் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். மென்மேலும் இந்த இசைக்கலை வளர அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு பேண்டு வாத்திய இசைக்கலைஞர்கள் சங்கம் நன்றி.